2025 ஐப்பசி மாத நட்சத்திர பலன்கள். விருச்சிகம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் விசாகம் 4ஆம் பாதம். ஐப்பசி யோகமான மாதமாகும். குரு பாகிஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி, பிரச்சனை, போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். சமூக அந்தஸ்து உயரும். நீண்ட நாளாக தடைபட்டு வந்த வேலைகள் அடைந்தேறும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடைந்தேறும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற சகோதரர்கள் உங்களை தேடி வருவார்கள். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சில இளைஞர்களின் மனதில் காதல்கள் உருவாகக்கூடிய சூழல்களை தென்படுகிறது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும். குடும்பம், தொழில், வேலையிலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த வருமானங்கள் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் என்றாலும் புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் புதிய இடம், வீடு வாங்கும் போது வில்லங்கம் பார்ப்பதும், ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும் முன்பு கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும், பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் நன்மைகள் தரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் வீட்டுக்கு அருகில் இருக்கும் அம்மன். அடுத்து அனுஷம் நட்சத்திரம். சனி வக்ரம் அடைந்திருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வீடு, வாகனத்தில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தலாம். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நெருக்கடியை சமாளிக்கும் சக்திகள் உண்டாகும். எடுத்த வேலைகளில் முடிக்கும் நிலைகள் உண்டாகும். வரவேண்டிய பணங்கள் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இணக்கங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். சிலர் புதிய வாகனம், நகைகள் வாங்குவார்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறைகள் கூடும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ராசிநாதர் அக்டோபர் 27 வரை விரயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் பல வகையிலும் செலவுகள் ஏற்படும். கேது தொழில் மீது அக்கறைகளை ஏற்படுத்துவார். அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பினை வழங்கி அதன் வழியே முன்னேற்றத்தை உண்டாக்குவார். சூரியனும் 12இல் இருப்பதால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் பாக்கிய குரு அதற்குரிய பண வரவுகளையும் மறுபக்கம் வழங்குவார். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். கடந்த மாதங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர். சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். வித்யாகரன் புதன் அக்டோபர் 27 வரை விருதுஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். நினைத்த வேலைகள் நடைபெறாமல் போகும் என்பதால் ஒவ்வொரு வேலையிலும் அக்கறை மற்றும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. அக்டோபர் 27 முதல் புதன் வக்ரம் அடைவதால் நெருக்கடியிலிருந்து விலகுவீர்கள். தொழில், வியாபாரம் முன்னேற்றம் பெறும். பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எந்த ஒன்றிலும் இந்த மாதத்தில் அவசரம் வேண்டாம். பின்வளைவு பற்றி யோசித்து அதன் பிறகு வேலையில் இறங்குவதால் நஷ்டம் ஏற்படாது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்ம வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்.